Good morning, students. Today we are going to see poster making in your textbook, page number 65. Posters making. Posters are a mixture of notices, advertisements, and invitations. ஸோ போஸ்ட் மேக்கிங்கிறதும் அதுவும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியே இட் இஸ் லைக் தட் இன்விடேஷன்ஸ் மாதிரியும் க்ரியேட் பண்ணுறது தான். நார்மலாக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரியே தான் போஸ்டர் மேக்கிங்கும். தே மே பி இன் த ஃபார்ம் ஆஃப் large hoardings to be put up on walls or the size of handbills and charts to be displayed on notice boards. நோட்டீஸ் போர்ட்ஸில் நம்ம அதாவது செவத்துலேயோ இல்லை ஒரு நோட்டீஸ் போர்ட்லேயோ பெரிய அளவில் உருவாக்கக்கூடியது தான் போஸ்டர் மேக்கிங். ஹென்ஸ் they have to be captivating, attractive and persuasive so as to influence a large number of people. So when it is an attractive, the people can attract by this poster. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும். லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தால் தான் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து அதை லைக் பண்ணி நம்ம என்ன கான்செப்ட் ஆட் பண்ண விரும்புகிறோமோ அதை நோக்கி அவங்க வருவாங்க. see the model script your adventure எப்படி வந்து ஸ்கிரிப்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது கேட்சி கேப்ஷன். ஸோ இந்த கேப்ஷன் வந்து ரொம்ப கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். இட் இஸ் லுக் லைக் அ அட்வர்டைஸ்மெண்ட் டைட்டில்னு கூட இதை சொல்லலாம். தென் ட்ரெக்கிங், kayaking, rappelling. So you can put that visualize picture for the poster. See that zip line, rock climbing, summer camp at Ooty. So this is a poster of camp. ஒரு கேம்பில் வந்து என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை பற்றின ஒரு போஸ்டர். ஸோ அதில் என்னென்ன சொல்லி தராங்கன்ட்டு நம்ம வெறும் லெட்டரில் மட்டும் எழுதுறதை தவிர விசுவலைஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி பிக்சர்ஸ் கொண்டு வரணும். அதை தான் இங்கே எக்ஸாக்டாக அந்த பிக்சர்ஸ் போட்டு just you have to write the title alone. Then what they are given in the last adherence to world class safety standards under the supervision of certified and experienced outdoor educators, survival experts and naturalists. Contact the name and our visit website address. So this is a method you can write the poster making. கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட்ஸ் ஆல். சென்டென்ஸாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கே வந்து கேட்சி வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸாக கொடுப்போம். இங்கே வந்து ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. தென் see the right side, they are given the pictures, adventure sports, என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கோ அதை வந்து ஒரு நல்ல ஒரு பொம்மை பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த issuing authority. So what they are given for the address and website address, that is the issuing authority. யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களோட அட்ரஸ். Then they are given the adventure club of your school is organizing an expedition to கோலி ஹில்ஸுக்கு போகிறதுக்கு உங்கள் ஸ்கூல்லேருந்து போகிறாங்க. தென் டிசைன் அண்ட் அட்ராக்டிவ் போஸ்டர் ஃபார் த சேம் giving relevant details. The following table will help you design your poster. See that layout, content, expression. The first one, visually attractive. Next, catchy title. Then sketch on simple visuals. Then the fourth one, fonts of different shapes and size. Next, content, themes and subject. Next, description or details related to the theme. Then third one, date, time, venue. எங்கே நடக்குது, என்ன டேட்டில் நடக்குது, அந்த பிளேஸ், அது மூணுமே இம்பார்ட்டன்ட். And next one, name of issuing authority or organization, யார் அதை நடத்துகிறாங்களோ அவங்களோட நேம். Then expression, organizing and sequencing of content, appropriate language. Then creativity. Then next, see that
Here they are given one exercise. Make a poster of any natural disaster giving details about the devastation cost. ஒரு போஸ்டர் வந்து உனக்கு தயாரிக்க சொல்கிறாங்க. எதுக்காக? ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் பற்றி. See how they frame the poster. They are given the poster like cyclone Kaja hit Tamil Nadu hard. தமிழ்நாட்டை தாக்குன அந்த கஜா சைக்ளோனை பற்றி என்ன எவ்வளோ மோசமாக அதை தாக்கி இருக்கின்றதை பற்றி பிக்சர் போட்டிருக்காங்க. அண்ட் ஃபார்ம்டு எப்போ நடந்தது? November 10, 2018. அண்ட் சிவியர் டேமேஜ் எங்கே வந்து சிவியர் டேமேஜ் என்ன ஆச்சு? November 15, 2018 early hours. And dissipated November 20, 2018. Highest winds, அந்த windsோட அளவு 3 minutes sustained 110 km per hour. Then 1 minute sustained 140 km per hour. Fatalities: human 63, cattle 732. அதாவது என்னது ஹியூமன் வந்து எத்தனை பேர் இருந்தாங்க? தென் அந்த நிறைய அந்த விலங்கினங்களை அடைச்சி வைக்கக்கூடிய அந்த கேட்டில்ஸ். நம்பர் ஆஃப் ட்ரீஸ் uprooted 1,70,474. and number of electrical posts damaged 1,13,533. number of transformers damaged 1,082. damage of plantation crops in an area spread over 88,000 hectares. damage rupees 15,000 crore. areas affected Tamil Nadu and Puducherry. After tracking west-southwestward for a number of days, it made landfall Nagapattinam. Kaja eye crossing at Vedaranyam and eye passes through Tiruthurai, Muthupet, Pattukottai and Adiramapattinam. So this is a method of poster. Natural disaster, about a natural disaster. Then next, the adventure club of our school is organizing an expedition to Koli Hills. design அந்த நமக்கு டேப்லெட் காலம் கொடுத்தாங்கல்ல, அதை வச்சு அந்த லே அவுட் கண்டென்ட் வச்சு நம்ம உருவாக்குறது. expedition to Koli Hills. see that waterfalls and our place were temple, Serene Pond, of course Ganga Falls. அந்த என்னென்ன வியூலாம் நம்ம அங்கே பார்க்க போகிறோமோ அதோட பிக்சர்ஸ். then mountain range in Namakkal district, pilgrimage site, trekking clubs, evergreen forest. expedition starts on 16th June 2019 at 9 am. அதாவது அந்த டேட்டு டைமு பிளேஸ். from our school assembly hall. contact, so the contact person issuing authority Raghavan, and they are given the number, mobile number. then here also they are given the same adventure club. இந்த அட்வென்ச்சர் கிளப்புக்குரிய அந்த சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் they are given writing. so this is in your book page number 78 pa. in your book page number 78, based on the reading on the poem. so the poem is on killing a tree poem, isn't it? complete the web chat given below. they are given the web chat. give Patel's poem is about கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரீயில் பாருங்கள், the first column are deep rooted evil. then second one, the social evil can't be put out just by criticizing them. the society should root them up to die forever. man has devoured another part of nature. then they are given, look at the two trees. one is a green flourishing tree and the other a brown withering tree. see the first one. the class will now be divided into two groups. group A will list down the agents that support a tree's growth. group B will list down those that prevent it. once the group are ready to with their list, a few representatives from each group will write down the list on the
blackboard. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் என்னது அவங்கவுங்க அந்தந்த ட்ரீயை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை blackboardல எழுத சொல்கிறாங்க. அது எப்படி இங்கே எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். டு பி டன் பை த ஸ்டூடெண்ட்ஸ், பட் ஐ given the answer. See that? Taking clues from this list on the board, complete the following chart. How will you protect trees? I will suggest man to be away from forest. இவங்களோட சஜஸ்ட் என்ன? மேன் வந்து ஃபாரஸ்ட் வந்து அவே ஆகி இருக்கணும். I will plant more trees. Then I will not cut trees. I will protect trees. I will not waste paper. So from this method we can protect the trees. In down, I will not promote deforestation under any circumstances. I will celebrate Vanamatso and in a grand manner. வன மகோத்சவ் அப்படின்னா என்னது? காடுகளை புகழ்ந்து வைக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அதை வந்து என்னது? பெரிய அளவில் காடுகளோட நன்மைகளை பற்றி நம்ம வைக்கணும். ஒர்க் இன் பர்ஸ் கிரியேட் 3 ஸ்லோகன்ஸ் ஆன் சேவிங் ட்ரீஸ். ட்ரீஸை பற்றி என்னது? இது பேஜ் நம்பர் 80 இருக்குப்பா. இந்த ஸ்லோகன்ஸும் உனக்கு கேட்கலாம் எக்ஸாமில். சேவிங் ட்ரீஸ் பற்றி 3 ஸ்லோகன்ஸ். ட்ரீஸ் ஆன், global warming gone. Don't make trees rare, protect them with care. Plant a tree a day, keep erosion and floods away. The next one, this is for poem appreciation, general concept pa. Figure of speech, என்னென்ன figure of speech இருக்கோ அதை எழுதுறது. Consonants, a repetition of similar consonant sounds in the neighboring words. It is used to refer to the repetition of sounds at the end of the word, but also refers to repeated sounds in the middle of a word. For example, tree is the prettiest little polar that ever you did spy. Repetition of the T and or sound. அதாவது டீயை வச்சு என்னது? டீ வருது. தென் ஆர், T and R வந்து சவுண்ட் வந்து கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட்டடாக வருது. T is the prettiest little polar that ever. ஆர் அப்படின்னு சொல்லி கான்சனன்ட்ஸ் நெய்பரிங் வேர்ட்ஸும் இதுவும் ஒரே கான்சனன்ட் சவுண்டில் முடிகிறனால திஸ் இஸ் கால்டு கான்சனன்ட்ஸ். ஹியர் பிக் அவுட் ஒன் மோர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கான்சனன்ட்ஸ் ஃப்ரம் த போயம். த வே இன்டு மை பார்லர் இஸ் அ ஆப் த வைண்டிங் ஸ்டேட் ஆர் த எண்டிங் லெட்டர் த ரெப்பிட்டேஷன் ஆஃப் த ஆர் சவுண்ட். For who goes up your winding stair, repetition of the or sound. To idle, silly, flattering words, repetition of the L sound. Assonance, repetition of similar vowel sounds in the neighboring words. T is the prettiest little parlor that ever you did spy. So இங்கே வந்து என்ன repetition words வந்தது? I is an vowel sound. Consonant sound வந்துச்சுன்னா அது consonants. Vowel sound வந்துச்சுன்னா அது assonance. See this example. There are pretty curtains drawn around. Repetition of the O sound. Oundradhu vowel sound. The next one, anaphora. Repetition of a word or a phrase at the beginning of a sequence of sentence or paragraphs and lines. Same word, ஒரே வேர்டு அல்லது ஒரே ஃப்ரேஸு திருப்பி ஒரு சென்டென்ஸில் மாற்றி அதே வேர்டு ரிப்பீட் ஆகி வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் anaphora. How handsome are your gauzy wings? How brilliant are your eyes? So what are the repetition words here? How. So how வந்து ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் ஸ்டார்டிங்கில் வரனால this is called anaphora. Then identify the figure of speech. Your eyes are like the diamond bright, but mine are dull as lead. இங்கே வந்து அஸ் லைக் வந்துட்டாலே எப்போயுமே அது வந்து சிமிலி. Spider's eyes are compared with a diamond using the word like. இப்போ லைக்கும் வந்திருக்கு, இங்கே அஸ்ஸு வந்திருக்கு. ஸோ அஸ் லைக் எது வந்தாலும் அது சிமிலி. தென் அலிட்டேஷன், ரெப்பிட்டேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் வேர்ட்ஸ். கான்சனன்ட் சவுண்ட்ஸு எந்தெந்த வேர்டில் சேம் சவுண்ட் வேர்ட்ஸ் வருதோ அது ஸ்டார்டிங் வேர்டுப்பா, starting letter, that is called alliteration. Sweet creature, said the spider, you are the witty and you are wise. So here sweet, yes, spider, yes, witty, W, wise, W. So these letters are same, so it is called alliteration.
Please note the difference among consonants, assonance, and alliteration. Consonance is used to refer to the repetition of consonant sounds at the end of the word, but also refers to repeated sounds in the middle of a word. Assonance. Assonance is a repetition of a vowel sound in the middle of a word. Middle இருக்கக்கூடியது. Vowel sound middle இருக்கக்கூடியது. Alliteration is a repetition of consonant sound at the beginning. ஸோ அங்கே பாருங்கள், கான்சனன்ஸ் வந்து எண்டுலையும் வரும், மிடில்லையும் வரும். வொவல் சவுண்ட் வந்து மிடில் வரும். அலிட்டேஷன் வந்து ஒன்லி கேன் கம் வித் த ஸ்டார்டிங். அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும்தான், பிகினிங்கில் மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு prepare well for this alliteration form and you make a poster. What we have discussed, the poster you can write, you can make for any one topic. Create a outlayer and everything is in good in way. You make a poster for any one topic, general topic, save trees or any other dengue awareness, anything. Okay, thank you students.